திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 வருடங்களை நிறைவு பண்ணிட்டாங்க சார். இப்போது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி இருக்குது, போதைப் பொருள் பழக்கம் எவ்வளோ இருக்குங்கிறத நாம் தினந்தோறும் ஒரு செய்தியாவது ஸ்ரீ டிவியில் எடுத்துடுறோம். இன்றைய செய்தி என்ன அப்படின்னா, நேற்று மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வுக் கூட்டம் முதல்வர் தலைமையில் நடந்திருக்கு. அதில் பல விஷயங்கள் அவர் கோடிட்டு காட்டியிருக்காரு. மழைக்காலம் வருகிறது, அதில் எப்படி நம்ம தயார் நிலையில் இருக்கணும், அதுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை முடிச்சிடணும், அப்புறம் தொடங்கப்பட்ட திட்டங்களின் வளர்ச்சி பணிகள் குறித்தெல்லாம் பேசியிருக்காரு. அதில் மெயின் இஷ்யூவாக அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த போதை பழக்கத்தை ஒழிப்பதற்கு ஒரு பேர் இயக்கம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, சமூக ஒழுங்கு பிரச்சனை. அதனால் அதை ஒழிக்கிறதுக்கு ஒரு பேர் இயக்கத்தை இந்த அரசு தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே ஒரு பேரியக்கம் தொடங்கி அந்த பேரியக்கம் செயல்பட்டால் தமிழகத்துக்கு நல்லது. ஆனால் அப்படி நடக்குமா என்பது இனிமேல் தான் பார்க்கணும். இது எப்போ பேசியிருக்காருன்னா, கலெக்டர்கள் மாநாட்டை எல்லா கலெக்டர்களையும் கூட்டி உட்கார வைத்து அந்த மீட்டிங்கில் அவர் பேசியிருக்கார். இதே போல் ஒரு ஆண்டுக்கு முன்னால் இருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்பு நடந்த கலெக்டர் மாநாட்டில் இதே போல் கலெக்டர்லாம் கூப்பிட்டு பேசுகிறார் ஒரு வருஷம் முன்னாடி. அப்போ என்ன பேசுகிறாரு, இந்த போதை பழக்கத்தை ஒழிப்பதற்காக நான் சர்வாதிகாரியாக மாறவும் தயாராக இருக்கிறேன் பேசினாரா இல்லையா? இப்போ போன கலெக்டர் மீட்டிங் அங்கே சர்வாதிகாரியாக அனௌன்ஸ் பண்ணுறார். இப்போ இந்த கலெக்டர் மீட்டிங், இந்த ரெண்டுக்கு நடுவில் போதை பழக்கத்தை அழிப்பதற்காக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது? ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அது வழக்கு பதிவு செய்வது என்பதை தவிர, அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சதில் எத்தனை பேருக்கு வழக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது? போதை பழக்கம் குறைந்திருக்கிறதா? அதான் நான் எதிர்பார்க்கறது. நான் இத்தனை பேர் வழக்கு பதிவு பண்ண என்பதை எதிர்பார்க்குறீங்களா? போதை பழக்கம் குறைந்திருப்பது எதிர்பார்க்கறது என்ன? அப்போ குறைந்திருக்கிறதா? அப்போ எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படிதான் நம்ம முடிவுக்கு வர முடியும். இப்போ திருப்பி அடுத்த வருஷம் ஒரு கலெக்டர் மீட்டிங் நடத்துவார். எல்லா கலெக்டரை கூப்பிட்டு ஏதாவது பேசுறதுக்காக நடத்துவார். அப்போ என்ன பண்ணுவார், அப்போ வேற மாதிரி சொல்லுவார். முதல் மீட்டிங்கில் சர்வாதிகாரியாக மாறுவேன், இப்போ பேரியக்கம் தொடங்க போகிறேன், அப்போ வேற ஏதாவது போதைன்னு ஒன்று ஆரம்பித்து வேற ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும். ஆகவே அறிவிப்புகளால் போதை ஒழியாது. அவசியமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளால், உறுதியான நடவடிக்கைகளால் மட்டும்தான் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் ஒழிக்க முடியும். ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு பேசுகிறார். இதில் கூட பாருங்கள், உண்மையிலே அந்த அளவு அக்கறை தான். நம்ம நீங்களே சொன்னீங்க, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நம்ம தொடர்ந்து போன செய்திகள் சிந்தனைகளை பற்றி பேசணும். ராயப்பேட்டை ஜிஹெச்சில் போட்டு அடித்து எந்த அளவுக்கு அதை பற்றி நம்ம பார்த்தோம். சமூகம் ஒழுங்கே கெட்டு போகுது, சமூக கட்டுப்பாடு இழந்து போயிட்டுருக்கு பேசணும். அப்படி ஒவ்வொரு நமக்கு தெரிஞ்ச நம்ம சேர்ந்தே பல முறை போதை பழக்கத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அந்தளவுக்கு போதை பழக்கம் அதிகமாக கொண்டே போயிருக்குது இல்லைங்களா? இப்போ இதை கட்டுப்படுத்துவதற்கான ஏதாவது நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க, அதை பற்றி ஏதாவது பேசுனாங்களா? அது எதுவுமே பேசலையே. சும்மா அறிவிப்புனால எந்த விதமான இதுவும் பலன் கிடைக்க போகிறதில்ல. இப்போ இவங்க கட்சியை சேர்ந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான என்ஆர்ஐ விங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் தான் ஒரு பேர். அவரே போதைப் பொருள் கடத்தலில் அங்கேருந்து பேக் பண்ணி ரீபேக் பண்ணி வெளிநாட்டுக்கே கடத்துறாரு. அப்போ உங்கள் கட்சி அப்படி தானே இருக்கு. நீங்கள் எப்படி போதையை ஒழிக்க போகிறீங்க? இப்போ இவங்களாம் குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, போதைப் பொருட்கள் நீங்கள் வழக்கு சொன்னீங்க, அதிகமான போதைப் பொருட்கள் பிடிக்கப்படக்கூடிய இடம் எது தெரியுமா இந்தியாவிலேயே? இவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் உண்மையாக அதுதான், குஜராத் மாநிலம். அப்போ என்ன சொல்கிறாங்க, குஜராத்தில் தான் அதிகமாக போதைப் பொருள் உள்ளே வருது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஒன்று குஜராத் அரசாங்கம் அந்தளவுக்கு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு போதைப் பொருட்கள் உள்ளே வர முடியாதபடி தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அது பாசிட்டிவ் சைடு ஆஃப் த ஆஸ்பெக்ட். அது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, பாகிஸ்தான்லேருந்து குஜராத் வழியாக நாட்டு படகுகள் மூலமாக போதை கடத்துவது எளிது. இப்போ நீங்கள் போதை பொருள் பிடிக்கிறது என்று நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே 2 சோர்ஸில் தான் பிடிக்கிறாங்க. ஒன்று இந்த நாட்டு படகு மூலம் பாகிஸ்தான்லேருந்து குஜராத்தில் அதை கோஸ்ட் கார்டு பிடிச்சிருவாங்க. அப்படி ஒன்று பிடிப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் உள்ள அப்ரோச் அது
வேறு எல்லா அப்ரோச்சும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காஷ்மீர் எல்லையில், பஞ்சாப் எல்லையில் கூட இப்போ க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக அங்கே பிடிக்கக்கூடிய எல்லை. இன்னொன்று, கண்டெய்னருக்குள்ளே நடுவில் வந்து போதைப் பொருளை உள்ளே வச்சுருவோம். அது எல்லா கண்டெய்னரும் செக் பண்ண முடியாது. சில கண்டெய்னர் நடுவில் ரேண்டமாக தான் செக் பண்ணுவாங்க. அதில் வந்து உள்ளே வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ குஜராத் மூலமாக உள்ளே வராதா? அதுக்கான பல நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி அதிகமாக அங்கே பிடிக்கிறாங்கன்னா, ஒன்று வந்து அரசு முனைப்பு காட்டுகிறது. இரண்டாவது, இந்த கண்டெய்னர் ரிலேட்டட் இந்த இறக்குமதி, ஷிப் யார்டு, இது பற்றி இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குஜராத் தான். இப்போ வந்து உடைஞ்சு போன கப்பல், பழுதான கப்பல்லாம் உடைக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி குஜராத்தில் இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது மாதிரி இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த ஷிப் ரிலேட்டட், இம்போர்ட் ரிலேட்டட், எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், கண்டெய்னர் தயார் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், கண்டெய்னர் மாடிஃபை பண்ணக்கூடிய இதெல்லாம் குஜராத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த சார்ந்த தொழில் உள்ள இடங்கள் இருக்குனால அது வழியாக ஈஸியாக வந்து கடத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடித்து போதைப் பொருட்கள் அங்கே கடத்துகிறாங்க. இது வந்து போதைப் பொருள் வரக்கூடிய மூலத்தை பற்றி தமிழக அரசு, தமிழக மீடியாக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மூலம் எங்கேருந்து வேணால் வரட்டும், குஜராத்லேருந்து வரட்டும், இல்லை பக்கத்தில் ஸ்ரீலங்காலேருந்து வரட்டும், இப்படியான வரட்டும், அது கடைசியாக பயனாளிக்கு போய் சேருது இல்லையா? அந்த செயின் இருக்கு இல்லையா? அந்த செயினில் எங்கேயா ஒரு இடத்துல போய் பிடிச்சிங்கன்னா பிடிக்க முடியும் இல்லையா? எங்கே மூலம் எங்கேருந்து வந்தால் உங்களுக்கு என்ன? அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்துடைய எல்லைக்குள்ளார ஒரு போதைப் பொருள் தான் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். ஏன் பண்ணல? இதான் நம்முடைய கேள்வி. இப்போ நீங்கள் பாருங்கள், சிம்பிள் உதாரணம். நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், சென்னையில் தான் ஒரு கடைக்கு போகிறேன். அங்கே போனோம்னா ஒரு தடை செய்யப்பட்ட போதைப்பொருள், அது வந்து குட்கா மாதிரி போதைப்பொருள்லாம், இந்த ட்ரக் இல்லை, ஆனால் தடை செய்யப்பட்ட பொருள். அதுக்கு பேர் HANS, ஹேண்ட்ஸ் என்று பேர். சென்னை உயர்நீதிமன்றம் தடை செய்யப்பட்ட பொருள். அந்த பொருளை கடைக்காரர் எடுத்து ஒருத்தர் வந்து கேட்குறா, ஒன்று எடுத்து கொடுத்தார். நான் கேட்டேன், என்னங்க இது தடை செஞ்சதாச்சு, இது என்ன அப்படி கொடுக்குறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். நமக்கு வாய் சும்மா இருக்காது இல்லையா? கடைக்காரர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, சார் திமுக ஆட்சிக்கு முன்னாடி, அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், திமுக ஆட்சிக்கு முன்னாடி நாங்கள் வித்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு கவரில் போட்டு ரகசியமாக கொடுப்போம். இப்போ வெளிப்படையாக கொடுக்குறோம். இன்னும் இப்போல்லாம் அந்தளவுக்கு இன்னும் எடுபடி இல்லை, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவர் சொன்ன வார்த்தை. ஏங்க அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் ஒரு போதையா? இதெல்லாம் சும்மா, இது வந்து புகையிலையே அரைச்சி அதில் இது பண்ணி சீட் கொடுத்து புகையில சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. குட்கா தான் இது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஹைகோர்ட் தடை பண்ணியிருக்கு. இதை விட எல்லாம் பெருசாக அங்கே ஸ்கூல் வாசலில் போங்க சார், கிடைக்கும். இதுதான் தமிழகத்தின் நிலைமை. அப்போ எடப்பாடி ஆட்சி காலத்திலே மறைத்து ஒழித்து வைக்கப்பட்ட ஹேண்ட்ஸ் என்ற அப்பையும் தடை செய்யப்பட்டது. அப்போ மறைச்சு இந்த கடைக்காரர் விற்றுருக்கார். இன்னைக்கு வெளிப்படையாக விற்கிறார். இது ஹேண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அதை தாண்டி என்னென்னமோ நிறையா வந்தாச்சு. துளிப்புன்னு ஒன்று இருக்குது, சிந்தட்டிக் ட்ரக்கு, இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். 12 ரூபாய்க்கு கிடைக்கும் சார் போதை மாத்திரை கிடைக்கும், ஸ்வீட் மாத்திரை. அவர் சொல்கிறார் நமக்கு எங்கே கிடைக்கணும்னு கூட சொல்லுவார் போடுற கேட்டால். இப்போ நீங்கள் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா ரொம்ப பெருசாக அப்படியே போய் ஒரு பெரிய ஒரு குற்றவாளியை கண்டுபிடித்து துப்பு தெரியாமல் போய் அப்படியே அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். சாதாரணமாக நீங்கள் வந்து சென்னை இதோ எந்த நகரத்தில் வேணால் போல வீதிகளில் போயிட்டு வண்டி ஓட்டிட்டு வராங்க இல்லையா, இந்த வெடலை பசங்க புள்ளிங்கோன்னு வருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா யார் போதை போட்டு வரான்னு உங்களுக்கு தெரியும். வண்டி ஓட்டுறான்னு நாமளே கண்டுபிடிக்கலாம். போலீஸ் வந்து இன்னும் அவங்க கண் பவர் ஜாஸ்தி, இன்னும் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. நமக்கே தெரியும் வந்து போதை போட்டிருக்கானு தெரியும். அவனை வந்து ஒரு 2 தட்டு தட்டுனா சொல்லுவான மாட்டான் எங்கே வாங்கினாங்கிறத மூலத்தை சொல்லிவிடுவோம். ஆமாம், 3 தட்டு தட்டினா 2 தட்டில் 3 தட்டு தட்டினாவே சொல்லிவிடுவோம். அங்கே போய் பிடிச்சா அப்புறம் அங்கேருந்து எங்கே வந்து ஒரு செயின் தானே, பண்ண முடியுமா? முடியாது. கண்டிப்பாக. அப்போ காவல்துறையின் கைகள் கட்டுப்பட்டிருக்கின்றனவா அல்லது காவல்துறை கட்டுப்படுத்தப்படுகிறதா? நம்முடைய கேள்வி சுலபம். ஆகவே வெறுட வந்து அறிவிப்புலாம் வந்து இதை வந்து நம்ம ஏமாற்றிக்கொள்ளலாம், அவ்வளோதான். ஒரு ஹெட்லைன் நியூஸ் நீங்கள் சொன்னபடி அதில் கூட பாருங்கள், போதை தடுப்புக்காக ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார் என்பது போல அந்த தலைப்பு பார்த்த உடனே நான் நினச்சி சந்தோஷப்பட்டேன். உள்ளே போனோம்னா தெரியுது நிறையா ஸ்டிக்கர் திட்டங்கள் இருக்குது. என்னென்னமோ வீரன் ஏதோ தமிழ் பேர் எல்லாம் மாற்றி அதெல்லாம் பாதிக்கு மேலே மோடி திட்டங்களில் ஒரு பெரிய ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி நற்கருணை வீரன் அந்த திட்டம் இந்த திட்டம்னு பேர். அந்த திட்டங்களை ஒன்றா படிக்கிறார். இதை செயல்படுத்தணும், அதை செயல்படுத்தணும், இதை செயல்படுத்தணும். அப்படி 10ஓடு 1 11 சொல்லுவது போல 100ஓடு 1 101ஆக இந்த போதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கார், அறிவிப்பு விட்டுருக்கார். அவ்வளவுதான். அதனால்
உண்மையிலே நடந்தால் நல்லது. எந்த அளவுக்கு பாருங்கள், எல்லா மட்டத்திலையும் வந்து இந்த போதை கலாச்சாரம் போயிருக்குங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு செய்தி, பாடகி சுஜித்ரான்னு ஒருத்தங்க தெரியுமா உங்களுக்கு, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, வெளிப்படையாக சொன்ன கருத்து அப்படியே பேப்பர்லேயே வந்து போய் பாருங்கள். கமலஹாசன் நடத்தக்கூடிய எல்லா பார்ட்டிகளிலும் கொக்கைன் என்கின்ற போதைப் பொருள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. கோலிவுட் முழுக்க முழுக்க போதைப் பொருளுக்கு அடிமையாக மாறிவிட்டது. இதை அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நான் வெளியில் சொன்ன காரணத்தினால் என்னை அவமானப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. இதை தமிழ்நாட்டு நிலைமை. ஆகவே தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த போதை பழக்கத்துக்கு யாராவது ஒருத்தர் அடிமையாகி போனால் அவங்க வந்து என்ன வேணுமானாலும் செய்வாங்க. அந்த போதைக்காக என்ன வேணுமானாங்கிறதுக்கு என்ன வேணும் அர்த்தம் எடுத்துக்கலாம். இதை பற்றி நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஆகவே பயங்கரவாதம் ரொம்ப கொடுமையானது. குண்டு வச்சு ஆளை கொள்றான். அதை விட கொடுமையானது இந்த போதை பழக்கம். ஏன்னா அடுத்த ஜெனரேஷனே இட் மேக்ஸ் தெம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இம்பார்ட்டன்ட்ங்கிறது எல்லா வகையிலும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து செயல்திறனற்றவராக முடங்கி போயிடுவாங்க. ஒரு 40 வயசில் வந்து கிழவு மாதிரி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போய் முடங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடிய போதைப் பொருள் பழக்கம் தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகி கொண்டு இருக்கின்றது. உண்மையிலேயே பேரியக்கம் நடத்தினால் நாட்டுக்கு நல்லது செய்வாரா என்று பார்ப்போம்.